பாரிஜாதம் 34. அர்ச்சனா, ப்ரெஷர் கூடி இருக்குன்னு சொல்கிற. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அழுறது, மனசை கஷ்டப்படுத்திக்கிறது ரொம்ப தப்பு. நீ கவலைப்படாத. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி சதீஷ் கிட்ட பேச சொல்கிறேன். அப்போவாது கொஞ்சம் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். அக்கா வேணாம், ஏற்கனவே அருணாவால் என்ன என்றவளுக்கு அதற்கு மேல் தொடர முடியாது போக அவள் நிறைவு செய்யாத வார்த்தைகளை புரிந்து கொண்ட அஞ்சுவின் முகம் இறுகி போனது. இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு நான் நினைக்கல. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றாள் அஞ்சனா. அக்கா, ஆரம்பத்தில் அவர் இப்படி சந்தேக புத்தியோடு இல்லை. ஆனால் அருணாவால் தான் இவ்வளவும். இப்போ மாமா பேசுகிறதால எந்த பிரச்சனையும் வந்துடாதே. ஏண்டி பயப்படுற? பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டி தானே ஆகணும். நீ சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம யார் சொன்னாலும் திருந்தக்கூடிய ஆள் இல்லை போல. சதீஷ் கொஞ்சமாவது தன்னை மாற்றிக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் அவரை பேச சொல்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லுவியா? கண்டிப்பா. உன்னோட நிலையை யோசிக்காம எவ்வளோ சுயநலமாக இருந்த நானும் இப்போ அதே மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறப்போ என்னை குத்தி காட்டாமல் என் மன நோக்கும்படி பேசாமல் இருக்கிற உன் நல்ல மனசுக்கு எவ்வளோ தேங்க்ஸ்னாலும் சொல்லலாம்க்கா. யார் கூட சேர்ந்தாலும் நம்ம சுய புத்தியோடு நம்ம இருக்கணும். அடுத்தவங்க பேச்சு கேட்டு ஆடினா என்ன ஆகும்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுக்கா. எத்தனை முறை தாண்டி மன்னிப்பு கேட்ப? நான் பேசின பேச்சுக்கு உன்னை நோகடிச்சதுக்கு காலம் முழுக்க கேட்டாலும் தப்பு இல்லைக்கா. நிஜமாவே எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன் கல்யாணத்துக்கு வர எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் முடியாமல் கடைசியில் அஞ்சலி தான் எனக்கு வீடியோவில் காட்டினா. நிஜமாவே எனக்கு நீங்கள் எல்லாரும் வேணும். எப்படியும் தூரத்தை வச்சு கண்டிப்பாக கிரகப்பிரவேசத்துக்கு கூட்டிகிட்டு வர மாட்டார்னு தான் நினைக்கிறேன். பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஆசைப்படுறேன். எப்படியாவது அதை நிறைவேற்றி வைக்கா. கவலையே படாத, உன் ஆசை சீக்கிரமே நிறைவேறும் என்றவள் அழைப்பை துண்டித்த கையோடு ஆ என்ற அலறல் அஞ்சுவிடம். செந்திலோடு பேசிக்கொண்டிருந்த சர்வா அஞ்சுவின் அலறலை கேட்டு வேகமாக சமையலறைக்கு சென்றான். அம்மா என்று அஞ்சு கண்களை மூடியபடி கைகளை கழுவ சென்றவள் சுவரில் முட்டிக்கொள்ள இருந்தாள். ஆனால் அதற்குள் சர்வா அவளை பிடித்து, என்ன ஆச்சு அஞ்சு? எதுக்கு கத்தன? இந்நேரம் இடிச்சுக்கிட்டு இருப்ப. கண்ணில் என்னாச்சு? கண்ணை தர என்றான். தெரியாமல் கண்ணில் காரம் வச்சுட்டேங்க, ரொம்ப எரியுது என்றவள் அர்ச்சனாவோடு பேசிக்கொண்டே பச்சை மிளகாயை நறுக்கியவள் பேசி முடித்த போது மிளகாய் அறிந்த கையால் தெரியாமல் கண்ணை தேய்த்து விட்டாள். பார்த்து செய்ய மாட்டியா? என் கூட வா என்று அவள் கண்களை நீரில் அலசி, இப்போ எப்படி இருக்கு என்றான். அப்படியே தாங்க இருக்கு. ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்கு என்றவளின் கைகளை முதலில் நன்றாக சோப்பால் கழுவியவன் மீண்டும் அவள் கண்களை நீரில் அலசி விட்டு, வெளியில வா, நான் ஐஸ் கொண்டு வரேன் என்று ஐஸ் கொண்டு வந்து மெல்ல ஒற்றடம் கொடுத்தான். ஆனால் அஞ்சுவால் கண்களை திறக்க முடியாமல் போக, அப்படி என்னடி ஞாபகம் உனக்கு? கண்ணு எவ்வளோ செவந்து போயிருக்கு பாரு என்றான் இரு விரல்களால் அவள் இமைகளை பிரித்து ஊதியபடி. அர்ச்சனா ஃபோன் வந்துச்சுங்க. பேசிட்டே ஆம்லெட் போட மிளகா நறுக்கினேன். ஆனால் பேசி முடிக்கிறப்போ அதை மறந்துட்டு ஏதோ ஞாபகத்தில் கண்ணில் கையை வச்சிட்டேன். ரொம்ப எரியுது, கண்ணை திறக்க முடியல என்று மீண்டும் கையை எடுத்துக்கொண்டு செல்ல அதை தடுத்தவன், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று மீண்டும் அவள் விழிகளை ஊதிவிட கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. மெல்ல தன் உதடுகளால் அவள் இமைகளில் ஒற்றடம் கொடுக்க அவன் உஷ்ண மூச்சில் அவளுக்கு இன்னுமே கண்களை திறக்க முடியாமல் போனது. கண்ணை திறக்க முடியலைங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்று இரு கரங்களாலும் அவள் கன்னத்தை தாங்கியவனின் உதடுகள் மெல்ல அவள் கண்ணீரை துடைத்தது. அம்மா என்றவளின் துடிப்பு மெல்ல சர்வாவின் உதடுகளுக்குள் அடங்கிட கணவனின் முதல் முத்தத்தை எதிர்பாராது அதன் தித்திப்பு கொடுத்த அதிர்வில் முதலில் திணறியவள் பின் மெல்ல அவனோடு ஒன்ற அவள் வலி குறைந்து வேதனை மட்டுப்பட்டது. புதுமனை புகுவிழா நல்லபடியாக முடிந்திருக்க சர்வேஸ்வரனின் குடும்பம் காஞ்சிபுரத்தில் செட்டிலாகி இன்றோடு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. சர்வாவை எந்த பொருளையும் தொடக்கூடாது என்று சொல்லிவிட்ட பகலவன் அனைத்து வேலைகளையும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். கிச்சனை சீரமைக்கும் வேலையை அஞ்சுவும் சுபாஷினியும் பிரித்து கொள்ள பூஜை அறை பொறுப்பை திலகா ஏற்றுக்கொண்டார். பல்லவனின் மகனும் ஆர்த்தியும் அவருக்கு உதவ 2 நாட்களில் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டனர். ஏற்கனவே ஆர்த்தியை இங்கிருக்கும் பள்ளியில் சேர்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் முடித்திருந்ததால் பள்ளி விடுமுறை முடிந்து இன்று அவளை பள்ளியில் விடுவதற்கு சர்வாவும் அஞ்சுவும் வந்திருந்தனர். இத்தனைக்கும், அப்பா, டாக்டர் உங்களை அதிகம் நடக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் பெயின் அதிகமாகும்பா. வீட்லேயே இருங்க, பாட்டியும் அம்மாவும் வரட்டும், நீங்கள் குணமான பிறகு வாங்கப்பா என்றாள் ஆர்த்தி. ஆனால் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் நடந்து செல்லும் தூரம்தான் என்பதால் சர்வா மகளின் முதல் நாளில் அவளுடன் வந்தே தீருவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தான்.
அவன் கையை பிடித்திருந்த ஆர்த்தி சர்வா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும், இப்போ வலிக்குதாப்பா, மாமாவை வர சொல்லிட்டா, மெதுவா வாங்கப்பா, இங்க பாருங்க கல் இருக்கு, தாண்டி வாங்க என்று சொல்லி அவனை கவனமாக அழைத்து சென்று கொண்டிருந்தாள். அஞ்சு அவர்களின் பிணைப்பை பூரிப்போடு பார்த்தபடி சென்றவள் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீடு திரும்பியதும் ஹாலில் அமர்ந்திருந்த சர்வாவின் கால்களுக்கு ஒற்றடம் கொடுப்பதற்காக வெந்நீரோடு வந்தாள். சோஃபாவில் அமர்ந்திருந்தவன் எதிரே அமர்ந்த அஞ்சு, என்னங்க உங்க காலை என் மடியில் வைங்க என்றாள். எதுக்கு? இவ்வளோ தூரம் நடந்து வந்தது வீக்கமாகிட போகுது, ஒத்தடம் கொடுத்தா உங்களுக்கும் வழி தெரியாது என்றவள் துணியை வெந்நீரில் முக்கி பிழிந்தாள். அஞ்சு, குழந்தை தான் தெரியாம சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயுமா? இப்போ எதுக்கு நீ கீழே உட்காந்துருக்க? முதல்ல இந்திரி, இப்படி வந்து உட்கார் என்று தன் அருகே அமர சொன்னான். இப்படி இருந்தாதாங்க ஒத்தடம் கொடுக்க வசதியா இருக்கும், நீங்க முதல்ல காலை கொடுங்க என்று அவன் காலை பிடித்து தன் மடியில் வைத்து ஒற்றடம் கொடுக்க தொடங்கினாள். அஞ்சு, எனக்கு வலியும் இல்லை வீக்கமும் இல்லை, சொன்னா கேளுமா. மூச், இதெல்லாம் அப்பப்போவே கவனிக்கணும், இல்லைன்னா வீக்கமாகிடும், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம், நான் சொல்கிற வர அசையக்கூடாது என்றவள் அவன் கால்களுக்கு இதமாக ஒற்றடம் கொடுக்க தொடங்கினான். அஞ்சு, எனக்கு வலியும் இல்லை வீக்கமும் இல்லை, சொன்னா கேளுமா என்றான் சர்வேஸ்வரன். மூச், எதுவும் பேசாதீங்க நீங்க, இதெல்லாம் அப்பப்போவே கவனிக்கணும், இல்லைன்னா வீக்கமாகிடும், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம், நான் சொல்கிற வர அசையக்கூடாது, புரியுதா என்றவள் அவன் கால்களுக்கு இதமாக ஒற்றடம் கொடுக்க தொடங்கினாள். அதே நேரம் சுபா குழந்தையோடு அங்கே வர, உட்கார் சுபா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், கிளம்பலாம் என்றவள், எனக்கு சொல்ல மறந்துட்டேனே, நேற்று தான் சுபா இங்கே இருக்கிற அம்மன் கோயில் பற்றி சொன்னா, அங்கே என்ன வேண்டிக்கிட்டாலும் சீக்கிரமே வேண்டுதல் நிறைவேறுமா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்றபடி ஒற்றடம் கொடுக்க, சர்வாவிற்கு எங்கே அதெல்லாம் காதில் விழுந்தது? மனைவியின் அன்பில் கனிந்திருந்தவனின் பார்வை சுற்றம் மறந்து மொத்தமாக அஞ்சுவை தழுவியிருந்தது. சற்று பொறுத்து, அஞ்சு, எனக்கு என்னமோ இப்போ நான் இங்கே நந்தி மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் என்றாள் சுபாஷினி. என்ன சொல்கிற? இல்லை, இப்போ இங்கே நான் ரொம்பவே அதிகப்படி, எதுக்கும் நான் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுறேன், நீ அண்ணனை கவனிச்சிட்டு வா என்றவள் அஞ்சு அழைத்ததை காதில் வாங்காமல் கிளம்பினாள். என்னங்க இவ என்னென்னமோ சொல்லிட்டு போறா என்றவள் தன் வேலையில் கவனமாக இருக்க சர்வாவின் பார்வையில் ரசனை கூடியது. இப்போ வலி இருக்காங்க என்று கேட்டபடி எழுந்தவள் தன் போக்கில் எதிரே இருந்த மேஜையை சுட்டி காண்பித்து, இதில் உங்களுக்கு ஜூஸ் வச்சிருக்கேன், இதில் குடிக்க வெந்நீர், இதில் சுண்டல் இருக்குது, எதுக்காகவும் நீங்கள் அனாவசியமாக எழக்கூடாது, வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்க, இப்போவே எடுத்து வைக்கிறேன் என்றவள் டிவி ரிமோட், சார்ஜரில் இருந்த சர்வாவின் மொபைல் ஃபோன் என்று அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தாள். அதிகமாக நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, நடக்கவே கூடாதுன்னு சொல்லலாம் அஞ்சு. இருக்கட்டும், இன்னைக்கு தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் நடந்துட்டீங்க, வேறு ஏதாவது தேவையாக இருந்தால் என்னை கூப்பிடுங்க, இதோ உங்களுக்கு தலகாணி என்று நகர போனவளின் கையை பிடித்து தடுக்க, என்னங்க என்று திரும்பிய அஞ்சு கணவனின் பார்வையில் அசைவற்று நின்று விட்டாள். என்னங்க என்றவளின் வார்த்தையும் வெகுவாக தவித்து போனது. பின்னே திருமணம் முடிந்து 1 மாதத்தை நிறைவு செய்ய இருக்கும் நிலையில் தனக்கான கணவனின் காத்திருப்பு அவளை அவனையன்றி வேறு எதையும் சிந்திக்க விடவில்லை. மனம் முழுக்க ததும்பிக் கொண்டிருப்பவனை ஏற்க அவளுக்கு இப்போது எந்த தயக்கமும் இல்லை. அதிலும் அன்று நீதான் உன் வாழ்வின் அதிபதி, யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதை சரியாக முடிவெடுத்த நீ எப்போது எனக்கு பதவி உயர்வு கொடுக்கப் போகிறாய் என்ற சர்வாவின் கேள்வி அவளை சுழற்றி அடித்து கொண்டிருந்தது. என்னதான் அவள் வாழ்வு கணவனை சுற்றி சுழன்றாலும் அதன் முழுமைக்கான அவளும் ஆவலோடு காத்திருக்கிறாள். ஆனால் தற்போதைய சர்வாவின் நிலை அவளை ஒரு புறம் நிதானிக்க வைத்தாலும் தன் சம்மதத்தை தானாக உடைத்து சொல்லும் அளவிற்கு அஞ்சு வளர்ந்த சூழல் அத்தனை எளிதாக அவளை அனுமதித்து விடவில்லை. ஆனால் கணவனின் தேடலை கண்டு கொண்டவள் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கத் தொடங்கியது. அவனிடமிருந்து விலகியிருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளை பந்தாட உடனே சர்வாவின் அருகே அமர்ந்து அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். கணவனின் சட்டையை இறுக்கி பிடித்தபடி, நான் ரொம்ப என்று தவிப்போடு ஆரம்பிக்க அவள் இதழ்களை ஒற்றை விரலால் அணைத்தவன், எதுவும் பேசாத, இப்படியே இரு, கொஞ்ச நேரம் என்றான். இல்லைங்க என்று அஞ்சு முகத்தை நிமிர்த்தவும், வேண்டாம் பேசாதன்னு சொன்னேன் என்றவனின் குரலில் நொடியும் யோசிக்காது சர்வாவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அஞ்சு என்றவனின் கண்ணிமைகளில் முத்தமிட்டவள், நீங்க எதுவும் பேசாதீங்க என்றபடி கணவனின் முகம் முழுக்க தன் இதழ்களால் மென்மையாய் தீண்டினாள். தள்ளி இருக்க வேண்டான்னு நான் தான் சொல்றேனே என்று சர்வாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் முத்தம் இப்போது அவன் முகம் எங்கும் வேகம் கொண்டு ஒரு கட்டத்தில் தன் கட்டுப்பாடுகளை உடைத்து அவன் அதரங்களை அழுத்தமாக சேர்ந்தது. விழிகள் விரிய மனைவியை பார்த்திருந்த சர்வா அவள் முத்தத்தில் லயித்திருக்க,
ஏன் இப்படி இருக்கீங்க என்று முதல் முறை ஒரு வேகத்தில் முத்தமிடத் தொடங்கிவிட்டவளுக்கு அதை தொடர முடியாமல் போக அஞ்சனா விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்திருந்தான் சர்வா. மொத்தமாக சர்வாவசம் தன்னை ஒப்பு கொடுத்த அஞ்சு அவன் முத்தத்தில் மெல்ல கரைந்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் அவன் நிலை உணர்ந்து சட்டென அவனை பிரிந்தாள். என்னாச்சு என்று சர்வா அவள் முகத்தை ஆராய, அவளோ உங்க கை என்று அவசரமாக அவன் வலக்கரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அச்சோ சாரிங்க, நான் எதையும் யோசிக்காம தெரியாம தான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா என்றாள் பரிதவிப்போடு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க நீ என்று சர்வாவின் கேலி சிரிப்பில் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள், நீங்க தான் என்னை இப்படி மாத்திட்டீங்க என்று மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அஞ்சு, இனியும் பக்கத்தில் இருந்த நீ கோவிலுக்கு போக முடியாது என்று எச்சரித்தவன், சுபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு, முதல்ல கிளம்பு என்றதில் அஞ்சு கதவை திறக்க அது வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. என்னங்க இது, கதவை திறக்க முடியல என்றபடி சுபாவிற்கு அழைத்தாள். சுபா, யாரோ கதவை தாழ்பால் போட்டிருக்காங்க, கொஞ்சம் வந்து திறந்து விடுறியா? யாரோ இல்லை, நான் தான். நீயா? ஏன்? அப்பவே சொன்னேனே கரடியா ஃபீல் பண்றேன்னு, வேற எந்த கரடியும் வந்துடக்கூடாதுன்னு தான் உஷாரா தாப்பால் போட்டுட்டு வந்தேன் என்று சொல்ல அஞ்சுவிற்கு வார்த்தை எழவில்லை. என்ன, இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியுமா இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா என்றால் கேலி சிரிப்போடு. சுபா என்ற அஞ்சுவின் வெட்கத்தை ரசித்திருந்த சர்வா, இன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போகணுமா என்று கேட்டதில் இன்னுமே சிவந்து போனவள், சீக்கிரம் வா சுபா என்று விறுவிறுவென மாடிக்கு சென்று அவள் வந்து அழைத்த பிறகே கீழே வந்து சேர்ந்தாள். 20 நிமிட தூரத்தில் இருந்த பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு சுபாவோடு சென்றவள் சர்வா குணமாக வேண்டி கடுமையான வேண்டுதல் வைத்திருந்தாள். மாலை பள்ளியிலிருந்து வந்த ஆர்த்திக்கு புது வீட்டில் படிப்பதற்கு என்று தனி அறை இருந்தாலும் அவள் உறங்குவது என்னவோ சர்வா அஞ்சுவோடுதான். ஆனால் காஞ்சிபுரம் வந்த பின்னர் முதல் நாள் மட்டுமே அவர்களோடு உறங்கியவள் அடுத்த நாளிலிருந்து முழுக்க முழுக்க பகலவன் வீட்டில்தான் வாசம் செய்திருந்தாள். தினமும் காலை உணவை தந்தைக்கு தானே ஊட்டி முடிப்பவள் சர்வாவிற்கு மாத்திரையை கொடுத்த மறு நிமிடமே பகலவன் வீட்டிற்கு சென்று விடுவாள். இருவரின் வீடும் ஒரே தெருவில்தான் என்பதால் யாரையும் எதிர்பார்க்காமல் அவளே சென்று விடுவாள். இரவு உணவிற்காவது மகள் வரமாட்டாளா என்று அஞ்சு அவளை அழைக்க சென்றால், ஏன், உன் பொண்ணு சாப்பிடுற 2 தோசை இட்லி கூடவா என்னால் கொடுக்க முடியாமல் போய்டும் நினைக்கிற என்று முறைப்பாள் சுபா. அதுக்கில்ல சுபா, எந்நேரமும் இங்கே இருக்காளே, பாப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணை உன் பொண்ணு அவ பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறா தெரியுமா. ஒரு கொசுவை கூட நெருங்க விடுறதில்ல. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறது தெரியாம என் பையனே கத்தி அடம்பிடிச்சா கூட அவ தூங்குறா, டிஸ்டர்ப் ஆகும், வெளியே வந்து அழுடான்னு அவனை கையை பிடிச்சி தரதுறேன்னு இழுத்துட்டு போறா என்றாள் சிரிப்போடு. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லி கொஞ்சம் எங்க அத்தைக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆர்த்தி நிறைய என்ன மாதிரி இருந்தாலும் அவளோட இந்த குணம்லாம் அஞ்சலிக்கிட்ட இருந்து வந்தது. சரி, நான் காலையில் வந்து அழைச்சிக்கிறேன் என்று அவர்கள் அறையில் உறங்கி போயிருக்கும் மகளை பார்த்தபடி சொல்லிவிட்டு கிளம்பி விடுவாள். ஆர்த்தி மட்டுமல்ல, பகலவனின் மகனும் சில நேரம் இவர்கள் வீட்டில் உறங்கி விடுவது உண்டு. அப்போதும் இப்படித்தான். காலையில் பிள்ளைகள் விழித்த பின்னர் அவர்கள் அழைத்து சென்று விடுவார்கள். ஆர்த்தி அரவிந்த் குழந்தைகளுடனே சேர்ந்து வளர்ந்ததால் வெங்கடேசனின் வீட்டில் பல நேரம் தனியாக இருப்பதைக் கண்டு வேதனை கொண்டிருந்தவளுக்கு குழந்தையின் தனிமை துயர் தீர்ந்ததில் நிம்மதியே. இதோ இன்று பள்ளி முடித்து வந்ததும் பெற்றோரிடம் அன்றைய நாளை விவரித்து திலகா கொடுத்த பாலை குடித்துவிட்டு உடை மாற்றியவள் உடனே சுபா வீட்டிற்கு ஓடிவிட்டாள். ஹோம்ஒர்க் செய்யணும் ஆர்த்தி என்றதில், அப்பா 1 hour டைம் கொடுத்துருக்காங்கம்மா, அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து நான் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவேன் என்றவள் சொன்னது போலவே முடித்துவிட்டு மீண்டும் அங்கே சென்று விட்டாள். அன்று இரவு திலகா சமையல் அறையில் இருப்பதை கண்ட அஞ்சு, நீங்க எதுக்கத்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள். தங்கம், சென்னையில் எல்லா வேலைக்கும் சர்வா ஆள் போட்டுட்டதால எனக்கு இருக்கிற ஒரே வேலை சமைக்கிறது தான். அதையும் வேண்டான்னு சொன்னால் எப்படி? சும்மா இருந்தால் உடம்பு துருப்பிடிச்சு போயிடும். அசைவு கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே இடத்துல படுத்துட வேண்டியது தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு அக்கடான்னு போய் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிப்பேன். இப்போ நீ போய் அவனை கவனி என்றார். சரிங்கத்த என்று சப்பாத்தி குருமாவை கணவனுக்கு ஊட்டிவிட்டு திரும்பியவள் மாமியாருக்கு பரிமாறி தனக்கு சாதத்தை எடுத்து வைத்தாள். நீ சப்பாத்தி சாப்பிட மாட்டியா தங்கம் என்றார் திலகா. சாப்பிடுவேனே அத்த. அப்புறம் ஏன் சாதத்தை கொண்டு வந்த? நீ ஏமா சப்பாத்தி இருக்க மதியம் சாதம் சாப்பிட்ற? எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான் அத்த. இந்த மாதிரி பழக்கம் இனி உனக்கு வேண்டாம், அதுக்கு அவசியமும் இல்லை என்று கண்டிப்போடு சொன்னவர் தன்னுடைய சப்பாத்தியை எடுத்து மருமகளுக்கு வைத்தார். ஆனால் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுமே அத்த. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. எப்போவுமே நான் மதியத்தில் சாப்பாடு சேர்த்து தான் வடிப்பேன். ஏன் என்பதாக அஞ்சு பார்க்கவும்,
அவனுக்கு காலையில் பெரும்பாலும் சாப்பிட நேரம் இருக்காது. சரியாக சாப்பிட உட்காரும் போது தான் அவசரமாக கிளம்பி வர சொல்கிறதால பிள்ளை பல நேரம் சாப்பிடாமலே கிளம்பியிருக்கான். அதனால் காலையில் எப்போவுமே அவனுக்கு டீ காஃபிக்கு பதிலாக நீராகாரம் தான். பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் தயிர் போட்டு கரைச்சி கொடுத்துருவேன். அப்படியா அத்தை என்றால் ஆச்சரியமாக. ஆமாம் தங்கம், தினமும் காலையில் டிஃபன் இருக்கோ இல்லையோ அவனுக்கு நீராகாரம் இருக்கணும். ஆனால் இப்போ அடிபட்ட பிறகு வீட்டில் இருக்கிறதால அவனுக்கு சாப்பிட நேரம் இருக்கே, எதுக்குன்னு சாதம் சேர்த்து வடிக்கிறதில்ல. நான் மதியம் சுபாவோடு சாப்பிட்டுட்டேன் அத்தை, அதுதான் என்னோடது மீந்துடுச்சு போல. எனக்கும் நீராகாரம் பிடிக்கும், நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன் என்று சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்தவள், நீங்கள் சாப்பிடுங்க, நான் எனக்கு சப்பாத்தி போட்டுட்டு வரேன் என்று சமையல் அறைக்கு சென்றாள். உணவை முடித்து கொண்டு வெளியில் வந்த அஞ்சுவிற்கு சுபாவிடமிருந்து அழைப்பு. ஆர்த்தி அங்கேயே உறங்கிவிட்டதால் காலை அழைத்து வருகிறேன் என்ற பகலவனுக்கு சரினா என்றவள் திலகாவிடம் விஷயத்தை சொன்னாள். நாங்கள்லாம் இப்படி தான் தங்கோம். சின்ன வயசில் பெரியப்பா சித்தப்பா மாமா வீடெல்லாம் பக்கம் பக்கமே இருக்கும். காலையில் டிஃபன் ஒருத்தர் வீட்டில், விளையாட்டு ஒரு இடத்துல, தூக்கம் வேறு இடத்துலன்னு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பிள்ளைங்களை நம்பி அக்கம் பக்கம் கூட விட முடியறதில்ல. பகலவன் வீடு நம்ம வீடு மாதிரி, சுபாவும் தம் பொண்ணு மாதிரி பார்த்துப்பா, உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என்றார் மருமகளிடம். சேச்ச, எனக்கு என்ன பயம்? பகலவன் அண்ணாவோட அப்பா அம்மா அவரை மாதிரியே தங்கமான குணம். அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் என்னை நடத்துகிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அத்தை என்றவள் அவருக்கு பால் கொடுத்து விட்டு தங்கள் அறைக்கு சென்றாள். சென்றலா எங்க அஞ்சு? இன்னிக்கும் அங்கேயே தூங்கிட்டாங்க. விடு, பரவாயில்ல, நான் இங்கே இருந்த வரையும் நானும் பகலவனும் ஒன்றா தான் தூங்குவோம். என் பொண்ணும் அப்படியே இருக்கா என்று புன்னகைத்தவன் அஞ்சு கொடுத்த பாலை வழக்கம் போல அவளிடம் கொடுத்தான். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிடிவாதம் என்று சினுங்கினாலும் முதலில் தான் குடித்துவிட்டு அவனிடம் கொடுக்க சர்வா குடித்து முடிக்கவும் அஞ்சனா கணவனின் கைவளைவில் அமர்ந்தாள். அப்புறம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்களே, என்ன வேண்டிக்கிட்ட என்றான் சர்வா. உங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும், அப்புறம் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன் கேட்குறீங்க? இல்லை, போன முறை மாதிரி தாலி அன்னதானம் அப்படி ஏதாவது வேண்டுதல் இருக்கான்னு கேட்டேன். அது நந்தினி அக்காவோட வேண்டுதல், நான் அப்படி வேண்டிக்கல. ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகறதோட இனி இந்த மாதிரி எந்த ஆபத்தும் வராமல் இருக்க தீ மிதிக்கிறதா வேண்டியிருக்கேன். ஹே, யாரை கேட்டுடி இப்படி ஒரு வேண்டுதல் வச்ச என்று பதறி போனான் சர்வா. யாரை கேட்கணும்? சுபாதான் சொன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நிச்சயமா நினைச்சது நடக்கும்னு, அதனால தான் என்றதில் சர்வாவின் முகம் கசங்கி போனது. அஞ்சு, நான் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிற? முதல்ல அதை கேன்சல் பண்ணு என்றான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாது. இப்போ அடிப்பட்டதுக்கு மட்டும் இல்லை, இனி உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்றவள் அவன் மார்பில் ஒன்ற மனைவியின் உச்சியில் முத்தமிட்டு, ஆனால் இனி இது போல் வேண்டிக்காதடி. எவ்வளோ ரிஸ்க்கான கேஸ் டீல் பண்ணினாலும் நான் எப்போவும் என்னோடய சேஃப்டியில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆனாலும் இப்போ இப்படி ஆகிடுச்சே, எதுவுமே நம்ம கையில் இல்லாதப்போ இதை மட்டும் எப்படி நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உங்களுக்காக இனி இப்படி வேண்டுதல் வைக்க மாட்டேன், ஆனால் திரும்ப இப்படி நடந்தால் கண்டிப்பாக வேண்டிப்பேன் என்ற அஞ்சனா விளக்கை அணைத்து விட்டு வர வழக்கம் போல சர்வா அவளை கட்டி கொண்டு கண்களை மூடினான். என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம் என்றாள். என்ன சந்தேகம்? இல்லை, அன்னைக்கு ப்ரமோஷன் கேட்டது நீங்கள் தானே? ஆமாம். ஆனால் நீங்கள் இப்படி சும்மாவே கட்டிக்கிட்டு இருந்தா நான் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும் என்றாள் மௌன சிரிப்போடு. அஞ்சு என்று அவள் முகம் பார்க்க அவளோ நாணத்தோடு பார்வையை திருப்பினாள். ஹே, நிஜமாவாடி என்று அவள் முகம் பிடித்து தன்னை பார்க்க செய்தான். நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன், ஆனால் உங்களுக்கு தான் பொறுப்பே இல்லை. எந்த வேலையும் செய்யாமலே ப்ரமோஷன் எதிர்பார்க்கறது சரியா? அது பொறுப்பான புருஷனுக்கு அழகா என்று சிரிப்போடு கேட்க, நிஜமாவே உனக்கு சம்மதமா அஞ்சு என்றான். ப்ரமோஷன் கொடுக்க நான் தயாராக இருக்கிறப்போ அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை, ஏதோ ஒரு வேகத்தில் முடிவெடுத்திருக்கியோன்னு தோணுச்சு, அதுதான் கேட்டேன். அப்படியா தோணுது உங்களுக்கு என்றதில் மெல்லிய தலையசைப்பு சர்வாவிடம். இதுவே ஸ்லோ. உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்க நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலேயும் என்ன நினச்சி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அதோட என் புருஷனை மாதிரி ஒரு பையன் வேணும்னு எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா என்று அவன் மார்பு ரோமங்களில் விரல்களை அலைய விட்டபடி கேட்டவளின் முகம் செங்கொழுந்தாகி போயிருந்தது. மெல்லிய வெளிச்சத்தில் அஞ்சுவின் முகத்தில் படர்ந்த செம்மை சர்வாவை வெகுவாகவே ஆட்டி படைத்தது. போதாததற்கு இங்கு வந்த பின்னர் ஆர்த்தி பகலவன் வீட்டில் உறங்கி விடுவதால் இப்போதெல்லாம் அஞ்சனா அவனை கட்டிக்கொண்டுதான் உறங்குவது. இருவருக்கும் இடையில் இடைவெளி வேண்டாம் என்பதில் இருவருமே உறுதியாக இருந்தாலும் மனைவியின் நெருக்கத்தில் அவன் உறுதி சிறுக சிறுக சிதறிக்கொண்டிருந்தது.